ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்களும் பை காட் பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்காடு டூரிஸ்ட் பிளேஸ் தான் நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஏற்காடு எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் போகிற இடத்துக்கு ஆக்சுவலாக எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் போகணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சி பைபாஸ் வழியாக தான் நாங்கள் போனோம். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ஒரு மகாபாரத் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தடியிலேருந்து நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏற்காடு வந்து சொல்லணும் போனால் ஆக்சுவலாக நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போ வந்து இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த விலாகில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டோம். இப்போ நம்ம கிளம்பலாம். ஏற்காடில் வந்து நிறையா பார்த்த இடத்துல நான் பார்ட்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போது கிட்டத்தட்ட மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து ஏற்காடு மலை ஆக்சுவலாக எதில் இருக்குன்னா, கிழக்கு மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் ஏற்காடு. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மனிதர்கள் வச்சு நிறைய ரெடி பண்ணுற மாதிரி கிடையாது. இது எப்படின்னா தானாகவே உருவாகிருக்கு இந்த ஏற்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரிக்கலாக இது வந்து அப்படி சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பேர் இன்னொரு பேர் ஏரிக்காடுங்கிறது தான் ஏற்காடாக மாறின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய பார்க்குறதுக்கு இப்போ நிறைய புதுசாக நிறைய வந்துன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய அட்வென்ச்சர் பார்க்ஸ் இருக்குது. ரோஸ் பார்க்கு, நைட் பார்க்கு, அப்புறம் எக்கோ பார்க்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்கை பார்க்லாம் இருக்குது. இன்னும் பேட் பார்க்லாம் இருக்குது. ஏகப்பட்ட பார்க்ஸ் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு நான் இந்த விளாக்ஸில் உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஏற்காடு மலை வந்து தரைமட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 5000 ஃபீட் இருக்குது. அந்த ஹைட் வந்து எப்படின்னா இதில் வந்து 2 வழி இருக்குது போகிறதுக்கு ஏற்காடுக்கு. நாங்கள் சூஸ் பண்ண வழினா எப்போவுமே அப்படி தானாங்க, ஏதாவது ஒரு வழி சூஸ் பண்ணுறது கன்ஃபியூஷன் ஆகி ஒரு வழி சூஸ் பண்ணுறது எங்களுக்கு வேலை. அதுதான் அட்வென்ச்சர் பண்ணுற ஒரு வே தான். ஆக்சுவலாக அது நல்லா என்ன சொல்லணும், செங்குத்தாக இருந்தது. அந்த மலையில் ஏறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது நான் வரும்போது வீடியோ எடுத்துருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. போக போக நம்ம ஒரு வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சேர்வரம் வியூ பாயிண்ட், மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட், பகடோப்பியான் பாயிண்ட் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. லேடிஸ் சீட்னு நிறைய இருக்குது. எல்லாமே நான் போயிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா பார்ட்ஸ்லையும் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்ல க்ரீனிஷாக அவ்வளோ ட்ரீஸ்லாம் நிறையா இருந்தது. அந்த கிளைமேட்டுமே நல்ல ஹாட்டாக கூலாக இருந்தது. ஆக்சுவலாக அது என்னென்னா, எல்லா ஹில் ஸ்டேஷனுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க வந்து அதை ஆக்குபை பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் இது எல்லாத்தையுமே அப்போவே கொஞ்சம் அந்த ரூட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால வரப்போகிற நம்ம ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம அதை நல்லா டெவலப் பண்ணுறதுலேயும் சரி, அதை மெயின்டைன் பண்ணுறதுலேயும் சரி நல்லா சூப்பராகவே இருக்குது. இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய மிளகு செடியெலாம் அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக சொல்லணுன்னா, அவங்க சைக்கிளிங் பண்ணுறதுக்காகவே சில இடத்த வந்து சூஸ் பண்ணி அந்த குறுகலான பாதையில் அவங்க சைக்கிளிங் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. பொதுவாக இந்த ட்ராவல் டைமில் மெதுவாக அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு சாங் கேட்டுட்டு அப்படியே போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 சைடும் பாருங்கள். இப்போது இந்த மிளகு செடி வந்து எப்படி 2 சைடுமே அழகாக யூனிஃபார்மாக நீட்டாக அப்படி இருக்க 2 சைடு வழியிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஏற்காடு போகிற வழியில் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வேன் கூட சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த பிளேஸ் சூஸ் பண்ணி வராங்க எல்லாரும்.
ஓகே, நாங்கள் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக தான் நான் ஆன்லைனில் இங்கே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ஏற்காடு பொறுத்த வரைக்கும் நிறைய ரெசார்ட்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது எந்த டைம்னாலும் சரி. பட் ஏலகிரியில் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப டிமாண்டாக இருந்தது. பட் இங்கே அப்படி இல்லை. நாங்கள் ரூம் புக் பண்ண ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் ஆர். ஹோட்டல் பார்க்க ரொம்ப க்ளீனாக தான் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம என்னங்க ரொம்ப நேரம் இங்கே ஸ்டே பண்ண போகிறது கிடையாது. வெளியில் போய் நம்ம நிறைய பிளேசஸ் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ண வரோம், அவ்வளோதான். பட் ஓரளவு நான் புக் பண்ணது ஒர்த்தபிள் தான். இங்கே வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஆனால் என்ன எனக்குன்னா மவுண்டைன் வியூ அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஹில் டாப் அப்படின்லாம் பார்த்தேன். பட் எனக்கு வந்து பக்கத்தில் ஃபுல்லாக பில்டிங்காக தான் இருந்தது ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் மவுண்டனில் தான் இருந்தது. பார்க்கறக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்தது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஆர் புக் பண்ணாங்க. ஏன்னா இவங்க வந்து நல்லாவே எங்களை நல்லா வெல்கம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஓரளவு நமக்கு சர்வீஸ்லாம் ஓகேவாக இருந்தது. நாங்கள் புக் பண்ண இந்த ஹோட்டல் ரூமில் வந்து பாத்ரூம் வந்து பாத்டப்போடு இருந்தது. பட் குளிக்க முடியாதோன்னு நினச்சோம், சில்லுன்னு தண்ணி இருக்குனாலும். பட் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பாத்டப்பில் நல்லா குளிச்சுட்டு வந்தோம். ஆக்சுவலாக அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நைஸ். நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். போட்டிங் போயிட்டு அப்புறமா பார்க் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனோம். போட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இங்கே ஸ்வெட்டர் போடுற அளவுக்கு கூலிங் இல்லைனா கூட ஒரு மாதிரி ஒரு கூலிங் இருந்தது. பட் அதே டைம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மேலே பட்டுட்டு இருந்தது. பட் கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ண வந்து நான் போன மந்த் வந்து ஆக்சுவலாக செப்டம்பர் மந்த் இருந்ததுனால கொஞ்சம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப மழை எதுவும் பெய்யாமல் எங்களுக்கு கிளைமேட் நல்லாவே சப்போர்ட்டிவாக இருந்தது. ரோஸ் கப்பூருக்கு போறேன். வேண்டாம் வேண்டாம், பயமா இருக்கு. ஏதோ வாட்டர் ஃபால்ஸ், கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. நீ விட்டு நான் படல் பண்றேன். அதில் என்ன ஹைலைட்னா நம்ம கொடைக்கானல் போனது எடுத்து போடல பாவா. தைரியமா போற கூட எனக்கு ஒரு பயத்து உண்டாயிட்டா. அந்த பாரு எப்படி இருக்கு பாரு சொல்லி என்ன பண்ணிட்டேன். சரி ஃபேமிலியோட இருந்தா நானும் பயப்பட்டேன். சாஷாங்க வா. ஏய் அங்க பாரு சூப்பரா போட்டு. உள்ளே நிறைய இடம்னா இதோட ஸ்டாப் நினைச்சேனா. நான் சொன்னல வழி அதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பாரு எல்லாரும் இங்க தான் வராங்க பாரு. நம்மள மாதிரி பாரு. ஆக்சுவலாக எங்கள் பக்கத்தில் கூட என்ன அப்படின்னா எக்கோ பார்க்கு, இதை சுற்றி லேக் பார்க் இருக்குது. இந்த பார்க்கில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டிங் போகிறது, அதனுடைய அந்த வியூலாம் பார்த்து நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதை சுற்றி ஆக்சுவலாக அந்த நிறைய பார்க் இருக்குது. அந்த லேக்கை சுற்றியே நிறைய பார்க்ஸ் இருக்குது. நம்ம அந்த பார்க்லாம் போனோம்னா அப்படியே அந்த போட்டிங் வியூவும் பார்த்துட்டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு போட் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு டிராக்டர் மாதிரி இருக்குது. ஆனால் சைடில் வீல் எல்லாமே ஒரு பலூன் மாதிரி ஏர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் பெடலிங் மாதிரி தான், கிட்டத்தட்ட பெடல் பண்ணிக்கிட்டே நம்ம அதில் போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்னிங் டைம். நைட் வந்து நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில்
ஹோட்டல் ரூமில் மாடியில் வந்து கொஞ்சம் அந்த வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணும்போது மவுண்டைன் வியூ அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் கிண்டல் பண்ணிகிட்டே உட்காந்து பாருங்கள் இங்கே எல்லாம் இவ்வளோ மவுண்டைன் வியூன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த டைம் வந்து வாகமானில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட டைம். ஒன்று என்ன சொன்னாங்கன்னா ஏற்காடில் எல்லாம் மழை பயங்கரமாக போய் அப்படின்னாங்க. அவங்க பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்குது, நம்மளாம் போகவே முடியாது போல் அப்படின்னாங்க. பார்த்தா அது எப்படி சொல்லலாம், அந்த குளிர்லேயே இருந்தது, வெயிலும் அதிகமாகவே இருந்துச்சுங்க. அந்த அதாவது ஆக்சுவலி செப்டம்பர் டைம், நாங்கள் இங்கே வந்த டைம் வந்து செப்டம்பர் மந்த். ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. பட் கிளைமேட் நல்லா இருந்தது. எப்போவுமே என்ஜாய் பண்ணுற கிளைமேட். இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக கேட்குது பார்த்தீங்களா. அது மார்னிங் டைம் கேட்கும்போது ரொம்பவே அருமையாக இருந்தது. அப்படியே நாங்கள் என்ன செய்யலாம்னா மேலே அப்படியே வியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏர், அது மட்டும் இல்லை அந்த சன்லைட்டும் அந்த சில் கிளைமேட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே என்னென்னா நல்ல ஒரு நிறைய பிக் ட்ரீஸ், அதை எப்படி சொல்லலாம், நல்லா ஹைட்டாக ட்ரீஸ் நிறையா இருந்தது. சரி அந்த வியூ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு இது ஹில் டாப் தான், இன்னும் மேலேயும் நிறையா இடங்கள் இருக்குது. அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம்னா மவுண்டன் வியூ இருக்கிற மாதிரி நம்ம ஹோட்டல் ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த வியூ வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படி அதாவது கிளைமேட் சில்லாகவும் இல்லாமல் ஹாட்டாகவும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணலாம் இந்த டைம் வந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இனிமேல் நெக்ஸ்ட்டு பிளேஸ் உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய், டேக் கேர்.